வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லோருக்கும் வரும். கோடீஸ்வரனுக்கும் வரும், கீழே உள்ள தரமட்ட மக்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். மனிதனா பிறந்துட்டா எல்லாருக்கும் வரும் கஷ்டங்கள், எல்லாருக்கும் வரும். அதை என்ன நினைச்சிட்டாங்க சில பேர், கஷ்டத்தை சில நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும். அப்ப நல்ல வார்த்தை நீங்க சொல்லலாமே போதும், அவங்களுக்கு பெரிய உதவி தான். காசு பணம் பொருளாதாரம் கொடுத்து தான் உதவி பண்ணணும்னு அர்த்தம் இல்லைங்க. இப்படி நல்ல வார்த்தைகள் அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது சொன்னாலே போதும். போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க, இவனுக்கு ஒரு வேலை இல்லையான்றாங்க. புரியுதா? அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் கும்புறும் போது கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசுங்க. அவங்க கஷ்டத்தை உங்கள்ட்ட சொல்லும் போது அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், உள்வாங்கி வச்சுக்கணும். வெளியில போய் 4 பேர்ட்ட சொல்லி சந்தோஷப்படுத்தாதீங்க, சந்தோஷமா இருக்காதீங்க. அது நல்லது இல்லை, உங்களுக்கே நீங்க அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. புரிஞ்சுங்க. ஒரு சில காரியங்களை சில பேர்ட்ட தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. சில நபர்கள் என்ன செய்யறாங்க, கஷ்டத்தை சொல்லும் போது அந்த கஷ்டத்தை வாங்கிட்டு அப்படியா சொல்லிவிட்டு மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. செய்யாதீங்க தயவு செய்து, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. ஏன்னா அது எல்லாத்தையும் அந்த கஷ்டம் சொல்ல மாட்டாங்க, ரோட்ல போறவங்க கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள்ட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லணும். எல்லாம் சரியாயிடும், சந்தோஷமா பேசுங்க, ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க, அது போதும். அவங்களுக்கு நீங்க காசு பணம் தான் கொடுத்து தான் உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 வார்த்தை நல்ல வார்த்தையில சொன்னாலே போதும், அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். அதே பெரிய உதவிங்க மனுஷனுக்கு. உண்மை தானே? ஓகே, பாய்.